7th பேஜ் நம்பர் 33. ஒரு வட்டத்தின் பரப்பளவு 2464 சென்டிமீட்டர் ஸ்கொயர் எனில் அதன் ஆரம் காண்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நேற்று ஆரம் கொடுத்து சுற்றளவு பரப்பளவு கண்டுபிடிக்கிறதெல்லாம் பார்த்தோங்க. இன்றைக்கி பரப்பளவு கொடுத்துட்டு ஆரம் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாங்க. ஃபார்முலா படி போடுறதாங்க ரொம்ப ஈஸியானது. ஃபார்முலா படி போடுறது தான் கரெக்டு. ஃபார்முலா படி போட முடியாதுங்கிற பட்சத்தில் இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணிக்காங்க. நம்மளோட ஃபார்முலா ஆரம்னா 7, சுற்றளவுனா 44, பரப்பளவுனா 154. இதே ஃபார்முலா வச்சு அரைவட்டம், கால்வட்டம், உருளை, கூம்பு இது எல்லாத்துக்குமே இதே ஃபார்முலா வச்சு நம்ம சம் போட போகிறோங்க. இந்த சம்மில் பரப்பளவு கொடுத்துருக்காங்க. பரப்பளவை 154ஆல் நம்ம டிவைட் பண்ண போகிறோம். ஆரம் கொடுத்துருந்தாங்களா 7ஆல் டிவைட் பண்ணோம். சுற்றளவு கொடுத்தாங்க 44ஆல் டிவைட் பண்ணோம். பரப்பளவுனா 154ஆல் டிவைட் பண்ணோம். 2464 டிவைட் பை 154 இது கேன்சல் பண்ணால் நம்மளுக்கு ஆன்சர் என்னங்க கிடைக்கும்? 16ன்னு கிடைக்குங்க. 16 எதோட ஸ்கொயருங்க? பரப்பளவுனாவே அந்த வேல்யூவோட ஸ்கொயர்னு முன்னாடி பார்த்தோங்க. முன்னாடி அந்த சம் வேணும்னா ஸ்க்ரோல் பண்ணி பாருங்கள். 4ஓட ஸ்கொயரு, 4ஓட ஸ்கொயர் தான் 16. அப்போ 4. அப்போ சுற்றளவு வேணும்னா 4ஆல் 44 × 4ஆல் மல்டிப்ளை பண்ணால் சுற்றளவு கிடச்சிருங்க. நம்மளுக்கு ஆரம் கிடைக்கணும். அப்போ 7 × 4 போட்டால் 28. ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். சுற்றளவு வேணும்னா 44 × 4 கண்டுபிடிக்கணுங்க. இதே மாடலில் நிறைய சம் பார்த்தோம்னா கொஞ்சம் புரியுங்க. கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆகிற மாதிரி தான் இருக்கும். இதே மாடலில் கீழே ஒரு சம் பாருங்கள். 616 பரப்பளவு கொடுத்துருக்காங்க. வட்டத்தோட ஆரம் கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம ஃபார்முலா என்னங்க? ஆரம்னா டிவைட் பை 7, சுற்றளவுனா 44, பரப்பளவுனா 154. இங்கே 616 கொடுத்துருக்காங்க. டிவைட் பை 154 இதை போட்டால் நம்மளுக்கு ஒரு வேல்யூ கிடைக்குங்க. அந்த வேல்யூ ஏதோ ஒரு நம்பரோட ஸ்கொயராக இருக்கும். அந்த எந்த நம்பர்னு கண்டுபிடிச்சி நம்மளுக்கு சுற்றளவு கேட்டால் அந்த நம்பரால் 44ஆல் மல்டிப்ளை பண்ணி இங்கே ஆரம் கேட்டிருக்காங்க. அது என்ன நம்பர்னு கண்டுபிடிச்சி 7ஆல் மல்டிப்ளை பண்ணி 3 ஆப்ஷனில் எந்த ஆப்ஷன் வரும்னு கமெண்ட்டில் போட்டு விடுங்க. ஸ்கூல் புக்கில் இருக்கிற மேக்ஸ் சம்லாம் பார்க்குறதுக்கு நம்ம சேனலில் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட்டில் போட்டு விடுங்க. இன்னொரு டைம் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேங்க.